ஓம் சாந்தி 16/5/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, தன்னை திருத்திக் கொள்வதற்கு கவனம் கொடுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். பாபா ஒருபோதும் யாரு மீதும் கோபப்படுவது இல்லை. படிப்பினை கொடுக்கின்றார். இதில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. கேள்வி: குழந்தைகளுக்கு எந்த நினைவு இருந்தால் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள்? பதில்: இது சங்கம யுகத்தின் நேரமாகும். மிக உயர்ந்த லாட்டரி கிடைத்திருக்கிறது. பாபா நம்மை வைரத்திற்கு சமமாக தேவதையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். இந்த நினைவு இருந்தால் ஒருபோதும் நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். இந்த ஞானம் வருமானத்தின் ஆதாரம் ஆகும். ஆகையால் ஒருபோதும் படிப்பை தவறவிடக்கூடாது. மாயை தேக அபிமானத்தில் கொண்டு வருவதற்கான முயற்சி செய்யும். ஆனால் உங்களுடைய யோகம் நேரடியாக பாபாவிடம் இருக்குமானால் நேரம் நல்ல விதமாக பயன்படுத்தப்படும். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு இவர் தந்தை என்று தெரிந்திருக்கிறது. இதில் பயப்படுவதற்கான எந்த விஷயமும் இல்லை. சாபமிடவோ கோபப்படுவதற்கோ இவர் எந்த சாதுவோ மகாத்மாவோ கிடையாது. அந்த குருக்கள் போன்றோரிடம் மிகுந்த கோபம் இருக்கும். ஆகையால் சாபம் எதுவும் கொடுத்துவிடக்கூடாது என்று அவர்களிடம் மனிதர்கள் பயப்படுகிறார்கள். இங்கே அப்படி எந்த விஷயமும் கிடையாது. குழந்தைகள் ஒருபோதும் பயப்படுவதற்கான விஷயமே இல்லை. யார் தங்களுக்குள் சஞ்சலத்துடன் இருக்கின்றார்களோ அவர்கள் பாபாவிடம் பயப்படுகிறார்கள். லௌகீக தந்தை கோபப்படவும் செய்கிறார். இங்கே பாபா ஒருபோதும் கோபப்படுவது இல்லை. பாபாவை நினைவு செய்யவில்லை ஆனால் விக்கர்மங்கள் விநாசம் ஆகாது. தன்னுடைய பல பிறவிகளுக்கான நஷ்டத்தை தானே ஏற்படுத்திக் கொள்கின்றனர் என்று புரிய வைக்கிறார். குழந்தைகள் தன்னை மாற்றிக்கொள்ளட்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். மற்றபடி பாபா கோபப்படுகிறார் என்பது கிடையாது. குழந்தைகளே, தன்னை திருத்திக் கொள்வதற்கு நினைவு யாத்திரையில் கவனம் கொடுங்கள் என்று பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். கூடவே சக்கரத்தை புத்தியில் வையுங்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். நினைவுதான் முக்கியமானது. மற்றபடி சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் மிகவும் எளிதாகும். இது வருமானத்திற்கு ஆதாரமாகும். ஆனால் கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இந்த நேரம் முற்றிலும் அசுர குணமுடையவர்களாக இருக்கின்றார்கள். சிறிய குழந்தைகளிடம் கூட அசுர குணங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்களை கண்டிப்பாக அடிக்கக்கூடாது. அதனால் அவர்கள் மேலும் அசுர குணங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அங்கே சத்தியுகத்தில் அப்படி கற்றுக்கொள்வது இல்லை. இங்கே தாய் தந்தைகளிடமிருந்து குழந்தைகள் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள். பாபா ஏழைகளின் விஷயத்தை சொல்கிறார். பணக்காரர்களுக்கு இங்கேயே சொர்க்கம் போல தோன்றுகிறது. அவர்களுக்கு ஞானத்தின் அவசியம் இல்லை. இது படிப்பாகும். இங்கே சொல்லிக் கொடுப்பதற்கு சீர்திருத்துவதற்கு டீச்சர் வேண்டும். ஆக பாபா எப்படியெல்லாம் மோசமடைகின்றார்கள் என்று சொல்கிறார். தாய் தந்தையை அனைவரும் பார்த்து கொண்டே இருக்கின்றனர். பிறகு சிறு வயதிலேயே அனைவரும் மோசமாகி விடுகின்றனர். நான் கூட ஏழை பங்காளன் என்று இந்த ஆன்மீக தந்தை சொல்கிறார் பாருங்கள். இந்த உலகத்தில் மனிதர்களின் நிலை என்ன என்று புரிய வைக்கின்றேன். தமோ பிரதான உலகமாக இருக்கிறது. தமோ பிரதானத்திற்கு கூட எல்லை வேண்டுமல்லவா? கலியுகத்துக்கு 1250 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரு நாள் கூட அதிகம் குறைவு கிடையாது. எப்போது தமோ பிரதானம் ஆகிவிடுகிறதோ அப்போது பாபா வர வேண்டியிருக்கிறது. நான் நாடகத்தில் கட்டுண்டு இருக்கிறேன். நான் வந்துதான் ஆக வேண்டும் என்று பாபா சொல்கிறார். ஆரம்பத்தில் எத்தனை ஏழைகள் வந்தார்கள், பணக்காரர்கள் கூட வந்தார்கள். இருவரும் சேர்ந்து அமர்ந்தார்கள். பெரிய பெரிய வீட்டு குழந்தைகள் வந்தார்கள். எதையும் கொண்டு வரவில்லை. எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டு விட்டது. நாடகத்தில் என்ன நடக்க வேண்டியிருந்ததோ அது நடந்துவிட்டது. இப்படி ஆகும் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பாபா அவரே ஆச்சரியப்படுகின்றார். இவர்களுடைய வரலாறு மிக ஆச்சரியமானது ஆகும். இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. நாங்கள் ஞான அமிர்தம் குடிக்க செல்கிறோம் என்று கடிதம் எழுதி வைத்து கொண்டு வாருங்கள் என்று பாபா அனைவருக்கும் சொல்லிவிட்டார். பிறகு அவர்களுடைய கணவன்மார்கள் வெளிநாட்டிலிருந்து வந்து விட்டார்கள். அவர்கள் விஷத்தை கொடுக்க சொன்னார்கள். இவர்கள் நாங்கள் ஞான அமிர்தம் குடித்து கொண்டிருக்கிறோம், விஷத்தை எப்படி கொடுக்க முடியும் என்றனர். இதை பற்றி இவர்களுடைய ஒரு பாட்டு கூட இருக்கிறது. இதைதான் வரலாறு என சொல்லப்படுகிறது. சாஸ்திரத்தில் கிருஷ்ணனுடைய வரலாறு என்று எழுதிவிட்டனர். கிருஷ்ணனுடைய விஷயமே ஏற்பட முடியாது. ஆக இவை அனைத்தும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது.
நாடகத்தில் இவை அனைத்தும் நடக்கிறது. வேடிக்கை விளையாட்டு போல நாங்கள் எதுவும் செய்யவில்லை. நாடகத்தின் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த 2 தந்தையரும் சொல்கின்றனர். சின்ன சின்ன குழந்தைகள் வந்து விட்டனர். அவர்கள் இப்பொழுது எவ்வளவு பெரியவர்களாக ஆகிவிட்டனர். குழந்தைகளுக்கான எவ்வளவு அற்புதமான பெயர்களை சந்தோஷி குழந்தைகள் கொண்டு வந்தனர். பிறகு யார் இங்கிருந்து சென்று விட்டனரோ அவர்களுக்கு இப்போது அந்த பெயரே கிடையாது. பிறகு பழைய பெயர் ஆரம்பமாகிவிட்டது. ஆகையால் பிராமணர்களின் மாலை உருவாவது இல்லை. உங்களிடம் எதுவும் இல்லை. முன்பு நீங்கள் மாலை உருட்டினீர்கள். இப்பொழுது நீங்கள் மாலையின் மணி ஆகின்றீர்கள். அங்கே பக்தி இருப்பதில்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனாலும் வினாடிக்கான ஞானமே ஆகும். பாபா ஞானக்கடல், கடல் முழுவதையும் மையாக்கி காடுகளை பேனாவா ஆக்கினாலும் கூட ஞானம் முழுமை அடைய முடியாது என்று சொல்கின்றனர். ஆனால் வினாடிக்கான விஷயம், தலைவனை தெரிந்து கொண்டால் ராஜ்யம் என்ற ஆஸ்தி கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். பாபாவை தெரிந்து கொண்டால் ஆக அந்த நிலையை அடைவதற்கு, அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆவதில் உழைக்க வேண்டியிருக்கிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து எல்லையற்ற தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார். இதில்தான் உழைப்பு தேவை. முயற்சி செய்விக்கக்கூடிய டீச்சர் இருக்கிறார் என்றாலும் கூட அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் டீச்சர் என்ன செய்ய முடியும்? டீச்சரோ படிப்பிப்பார், லட்சம் வாங்கி கொண்டு பாஸ் ஆகி விடுவார் என்பது கிடையாது. இங்கே பாப்தாதா இருவரும் இணைந்திருக்கின்றன என்று குழந்தைகள் புரிந்திருக்கின்றீர்கள். நிறைய குழந்தைகளின் கடிதங்கள் பாப்தாதாவின் பெயரில் வருகிறது. சிவ் பாபா, கேர் ஆஃப் பிரஜாபிதா பிரம்மா. இந்த தாதா மூலமாக தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்றீர்கள். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கின்றார் என்று திரிமூர்த்தியில் இருக்கிறது. பிரம்மாவை படைப்பவர் என்று சொல்ல மாட்டோம். ஒரு பாபாதான் எல்லையற்ற படைப்பவராக இருக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா கூட எல்லையற்றவராகி விடுகிறார். பிரஜாபிதா என்றால் நிறைய பிரஜைகள் இருப்பார்கள். பெரியதிலும் பெரிய தாத்தா, கிரேட் கிரேட் கிரேண்ட் ஃபாதர் என்ற அனைவரும் பிரம்மபாபாவை சொல்கின்றனர். சிவபாபாவை இப்படி சொல்ல மாட்டார்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாகி விடுகிறார். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் ஆவர். பிறகு சகோதரன் சகோதரி ஆகின்றனர். எல்லையற்ற மரத்தில் மூத்தவர் பிரஜாபிதா பிரம்மா ஆகிவிடுகிறார். மரத்தின் கிளைகள் கூட இருக்கிறதல்லா அல்லவா? இது எல்லையற்ற மரமாகும். ஆதாம் மற்றும் ஏவாள் என்று யாரை சொல்கின்றன? பிரம்மா சரஸ்வதியை. இப்போது மரம் பெரிதாகிவிட்டது. முழு மரமும் இற்று போய்விட்டது. பிறகு புதியதாக ஆக வேண்டும். இதைதான் பலதரப்பட்ட தர்மங்களின் மரம் என்று சொல்லப்படுகிறது. பலதரப்பட்ட அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று போல மற்றொன்று இருக்க முடியாது. ஒவ்வொருவரின் நடிப்பு ஒரே போல இருக்க முடியாது. இவை மிக ஆழமான விஷயங்களாகும். சிறிய புத்தி உடையவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு மிகவும் கடினமாகும். ஆத்மாக்களாகிய நாம் சிறிய புள்ளியாக இருக்கின்றோம். பரமபிதா பரமாத்மா கூட சிறிய புள்ளியாவார். இவருக்குள் வந்து அமர்கின்றார். ஆத்மா சிறியது பெரியதாக ஆவதில்லை. பாப்தாதா இவருடைய இணைந்த நடிப்பை மிக அதிசயமானதாக இருக்கிறது. பாப்தாதா இருவருடைய இணைந்த நடிப்பு மிகவும் அதிசயமாக இருக்கிறது. இந்த அனுபவம் நிறைந்த ரதத்தை பாபா எடுத்திருக்கிறார். இது பாக்கியசாலி ரதம் என்று பாபா அவரே புரிய வைக்கின்றார். இந்த மாளிகை, அதாவது ரதத்தில் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட பாபாவிற்கு வாடகைக்கு தன்னுடைய மாளிகை அல்லது ரதத்தை கொடுத்தால் என்ன நினைப்பீர்கள்? அதனால்தான் இவரை பாக்கியசாலி ரதம் என்று சொல்லப்படுகிறது. இதில் பாபா அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களை வைரத்திற்கு சமமான தேவதைகளாக ஆக்குகின்றார். முன்பு இதை புரிந்திருக்கவில்லை. முற்றிலும் கீழான புத்தியாக இருந்தது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். பிறகு நன்றாக முயற்சியும் செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக்கக்கூடாது. பள்ளியில் நேரத்தை வீணாக்குவதன் மூலம் தேர்ச்சியை அடையாமல் ஃபெயிலாகி விடுவார்கள். பாபா உங்களுக்கு மிகப்பெரிய லாட்ரி கொடுக்கின்றார். ராஜாவினுடைய வீட்டில் சென்று பிறவி எடுப்பது என்பது லாட்ரி கிடைப்பது போலதானே? ஒன்றுமில்லாதவராகிவிட்டால் அதை லாட்ரி என்று சொல்வோமா என்ன? இது அனைத்தையும் விட உயர்ந்த லாட்ரி ஆகும். இதில் நேரத்தை வீணாக்கக்கூடாது. மாயையும் குத்து சண்டை என்று பாபா தெரிந்திருக்கிறார். அடிக்கடி மாயை தேக அபிமானத்தில் கொண்டு வருகிறது. உங்களுடைய யோகம் நேரடியாக பாபாவிடம் இருக்கிறது. எதில் அமர்ந்திருக்கிறார் அல்லவா? ஆகையால் நாடகப்படி இங்கே புத்துணர்ச்சி அடைய வருகின்றீர்கள். நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கின்றனோ அதை தாரணை செய்ய வேண்டும் என்று பாபா சொல்கிறார். இந்த ஞானம் உங்களுக்கு இப்போதுதான் கிடைக்கிறது. பிறகு மறைந்து போய்விடும். நிறைய ஆத்மாக்கள் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகிறார்கள்.
பிறகு அரை கல்பத்திற்கு பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிறது. அரை கல்பத்திற்கு நீங்கள் வேத சாஸ்திரங்கள் படித்து வந்தீர்கள், பக்தி செய்து வந்தீர்கள். நீங்கள் பாபாவை நினைவு செய்தால் பிறவிகளுக்கான பாவம் அழிந்துவிடும் என்ற முக்கியமான விஷயம் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் வருமானத்திற்கு ஆதாரமாகும். இதன் மூலம் நீங்கள் பத்மா பதம் பாக்கியசாலி ஆகின்றீர்கள். உங்களுக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு அளவு கடந்த சுகத்தை கொடுத்தேன் என்று பாபா நினைவுபடுத்துகிறார். நீங்கள் உலகத்தின் எஜமானர்களாக இருந்தீர்கள், பிறகு அனைத்தையும் இழந்து விட்டீர்கள். நீங்கள் ராவணனுக்கு அடிமையாகி விட்டீர்கள். இது ராமர் மற்றும் ராவணனுடைய எவ்வளவு அதிசயமான விளையாட்டாக இருக்கிறது. இது மீண்டும் நடக்கும். ஆரம்பமும் முடிவும் இல்லாத உருவாக்கப்பட்ட நாடகமாகும். சொர்க்கத்தில் நீங்கள் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள். இங்கே மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்காக எவ்வளவு செலவு செய்கின்றன? அது கூட ஒரு பிறவிக்காகத்தான். அரை கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமாக ஆவதற்கு உங்களுக்கு என்ன செலவாகிறது? ஒரு நயா பைசா செலவு கிடையாது. தேவதைகள் சதா ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள் அல்லவா? நீங்கள் இங்கு வந்திருப்பதே சதா ஆரோக்கியமானவர் ஆவதற்காகத்தான். ஒரு பாபாவை தவிர அனைவரையும் சதா ஆரோக்கியமாக வேற யாரும் ஆக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் சர்வகுணம் நிறைந்தவர்களாக ஆகின்றீர்கள். நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். பாபா உங்களை புதிய உலகத்தின் எஜமானர்களாக ஆக்கி கொண்டு இருக்கிறார். நாடகத்தின் திட்டப்படி எதுவரை பிராமணராகவில்லையோ அதுவரை தேவதையாக முடியாது. எதுவரை புருஷோத்தம சங்கம யுகத்தில் பாபா புருஷோத்தமர் ஆக்குவதற்காக வரவில்லையோ அதுவரை தேவதையாக முடியாது. நல்லது. இன்று பாபா ஆன்மீகத்தில் கற்பித்தார், ஞானமும் கொடுத்தார், குழந்தைகளுக்கு எச்சரிக்கையும் தந்தார். தவறு செய்யாதீர்கள், தலைகீழான விஷயங்களை பேசவும் செய்யாதீர்கள், அமைதியாக இருங்கள் மற்றும் பாபாவை நினைவு செய்யுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காடாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. பாவ கர்மங்களை விநாசம் செய்து தன்னை சீர்திருத்த கொள்வதற்கு நினைவு யாத்திரையில் முழுமையாக கவனம் கொடுக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். 2. தேவதையாவதற்கு சங்கம யுகத்தில் புருஷோத்தமர் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். தவறுகள் செய்து தன்னுடைய நேரத்தை வீணாக்கக்கூடாது. வரதானம். ஞானத்தின் உயர்ந்த பொக்கிஷத்தை மகாதானியாகி தானம் செய்யக்கூடிய மாஸ்டர் ஞானக்கடல் ஆகுங்கள். தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார். அதுபோன்று மாஸ்டர் ஞானக்கடலாகி சதா மற்றவர்களுக்கு ஞானத்தானம் செய்து கொண்டே இருங்கள். ஞானத்தின் எவ்வளவு உயர்ந்த பொக்கிஷம் உங்களிடத்தில் இருக்கிறது. இதனால் நிறைந்தவராகி நினைவின் அனுபவங்களால் மற்றவர்களுக்கு சேவை செய்யுங்கள். கிடைத்துள்ள பொக்கிஷங்களால் மகாதானியாகி தானம் செய்து கொண்டே இருங்கள். ஏனெனில் இவற்றை எவ்வளவு தானம் செய்கின்றீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். மகாதானி ஆவது எனில் கொடுப்பது மட்டுமல்ல, மேலும் நிறைத்து கொள்வதாகும். ஸ்லோகன். ஜீவன் முக்தி நிலையின் கூடவே தேகத்திலிருந்து விடுபட்டு விதேகி ஆவதே முயற்சியின் கடைசி நிலை ஆகும். நல்லது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.